ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 5.10 ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லவும் முடியாது. இது என்ன 2 செட்டு ஆக்சுவலாக. இது வந்து கரூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா 2 வீடு இருக்குது. அவரோட வீடு வந்து 2 ரூம் இருக்குது. ஆமாம் 10க்கு 10 வந்து 2 ரூம் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே செட்டாக வேணும்னு கேட்டார் ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 வீட்டுக்கும் தேவையான மாதிரி 5.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளேக்கு வேவ் ஃபார்மேட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். டிஜிட்டல் இன்புட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். HDMI போர்ட்டு ப்ளஸ் ஆப்டிக்கல் கோஆக்சியல் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அவர் கேட்டது என்ன 2 ரூமுக்குமே பிரதர் எனக்கு நான் யூஸ் பண்ணணும், ஆனால் ஒரே ஆம்பிளிஃபையராக இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டார் என்கிட்ட. அதுக்காக தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இது நல்லா பவராகவும் இருக்கணும், எனக்கு ரிசல்ட் வைஸாகவும் குறை இருக்கக்கூடாது பிரதர். ஆனால் எனக்கு வந்து 2 ரூமுக்கு ஒரே ஆம்பிளிஃபையர்லேருந்து தான் எனக்கு அவுட்புட் போகணும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க பிரதர். ஏன்னா நான் தனித்தனியாக வச்சுட்டு தனித்தனியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் கேட்டார் அவர். அவருக்காக தான் இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு எல்லாமே சோனிக் ஆடியோவோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டுக்குமே 10 டிரான்சிஸ்டரில் வந்து 2 போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து எப்படின்னா ஒரு ரூமுக்கு ஒரு 5.1 சரௌண்டிங்கும் ப்ளஸ் இன்னொரு ரூமுக்கு ஒரு 5.1 சரௌண்டிங்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான். இதுவும் அப்படி தான். 8 சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், இன்னொரு 8 சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி 2 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்க ரிமோட் கிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட்டு கெயின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் சப்போர்ட்டட் ஃபைல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்கு வேவு வேவில் ஃப்ளேக் வேவ் 32 பிட் வரையுமே சப்போர்ட் பண்ணுது ஆக்சுவலாக. 24 32 நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. டால்பி கண்டென்ட்டும் பென்ட்ரைவ்லேயே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டிடிஎஸும் பென்ட்ரைவில் நீங்கள் கொடுத்தாவே சப்போர்ட் பண்ணிக்கும். பென்ட்ரைவில் கொடுக்குறப்பே உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும். இதுதான் இதில் ஒரு அட்வான்ஸான அந்த கிட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து டோட்டலாக ஒரு 4 யூஸ் பண்ணியிருப்பேன். எதுனா 5 சேனலில் கூல் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் 8 டிரான்சிஸ்டர் மகாராஜாவை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனும், எக்ஸாஸாக 2 வெளியே போகிற மாதிரி ஹீட் இஷ்யூ வெளியே தள்ளுற மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் சப்வூஃபருக்கும் கேட்டது அதே தான். எனக்கு 8 டிரான்சிஸ்டர் தான் பிரதர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். எனக்கு வந்து பஞ்ச் பண்ணுறப்போ உதறக்கூடாது பிரதர், நல்ல ஒரு பவரான ஒரு பஞ்ச் இருக்கணும், லேக் ஆகக்கூடாது எங்கேயுமே, எனக்கு வந்து கிளியராக இருக்கணும், எனக்கு உதறாத இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க பிரதர் தான் கேட்டார். இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 43 யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக 70 டைப் 43 ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 15 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. செக் பண்ணி பார்த்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி தான் இங்கேருந்து கொண்டு போனார். அவருக்கு ஃபுல் திருப்தியான பிறகு தான் நான் கொடுத்து அனுப்பிச்சேன் ஆக்சுவலாக. இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3030 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா அந்த 5 சேனலுக்கு மட்டும் 2 5 சேனல் ரன் ஆகிறதுக்கு மட்டும். மற்றபடி மற்றது எல்லாமே நான் செப்பரேட்டான சோர்ஸ் தானே கொடுத்துருக்கேன். அதனால் அதுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்டில் 15000 மைக்ரோ பவர் 4 யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து 63 வாட்ஸில் வந்து 1000 மைக்ரோ பவரில் ஒரு 4 யூஸ் பண்ணியிருப்பேன். செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் செக்ஷன் எல்லாமே செப்பரேட்டான வோல்டேஜ்ன்றதால செப்பரேட்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொரு விஷயம் இதில் யூஸ் பண்ணியிருக்க சப் ஃப்ரீக்வன்சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சோனிக் ஆடியோவோட சப் ஃப்ரீக்வன்சி போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிசல்ட் வைஸாக சூப்பராக இருக்கும். அப்படியே பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடில் கீழே எல்லாமே தனியாக ஒரு லைன் கொடுத்துருப்பேன். எதுக்காகனா இது ஒரு ரூமுக்கு, மேலே இருக்கிறது ஒரு ரூமுக்கு மாதிரி பனானா சாக்கெட் கொடுத்துருப்பேன். மெயின் சாக்கெட் எல்லாமே கம்ப்யூட்டர் சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் கேட்டது எனக்கு கம்ப்யூட்டர் சைக்கிள் தான் பிரதர் வேணும் கேட்டார். இதில் வந்து HDMI 4 போர்ட் இருக்கும், ARC 1 இருக்கும், மற்றெல்லாம் இன்புட் இருக்கும். ப்ளூடூத்துக்கு வந்து ரிசீவர் இருக்கும் செப்பரேட்டாக, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 4 to 8 ohms வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 100 வாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரிசல்ட் வைஸாக சூப்பராக இருக்கும். 8 ohms யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கும். கொஞ்சம் 4 ohmஸில் கொஞ்சம் அலற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 8 ohmsன்றப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ரன் பண்ணுறப்போ. இதில் நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறது என்னென்னா சாங்ஸ் லோட் பண்ணி கொடுங்க பிரதர்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் அனுப்புறீங்க. தயவு செஞ்சு பென்ட்ரைவ் அனுப்பாதீங்க. பென்ட்ரைவில் என்னால் லிமிட்டட் சாங்ஸ் தான் போட முடியும். எல்லாமே 200 MB 300 MB அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் எனக்கு ஹார்ட் டிஸ்க் மாதிரி அனுப்பிச்சி விடுங்க. நெக்ஸ்ட்டு டைம் கொடுங்க, அப்போ தான் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். டைம் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து எனக்கு பண்ணி கொடுங்க. உடனே பண்ணி அனுப்பிச்சி விட்டு எனக்கு பிரதர் உடனே எனக்கு அனுப்புன்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, என்னால் பண்ண முடியல. எல்லா சாங்ஸுமே இருக்குது நம்மளுடைய டிடிஎஸ்ஸு, ஃப்ளாக்கு, டால்பி, வேவ் ஃபார்மேட்டு எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் பட் என்னென்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பண்ணித்தரேன். ஃப்ரீயாகவே தான் பண்ணித்தரேன். நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஒயரிங்லாம் பாருங்கள் ப்ராப்பராக இருக்கும். எங்கேயும் கசகசன்னு இல்லாமல், அமி நாய்ஸும் 0% தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் அமி நாய்ஸ் கூட கிடையாது ஆக்சுவலாக. இதில் கஸ்டமர் உட்காந்து ஒரு மூவி பார்த்துட்டு தான் அவர் கொண்டு போனார். நான் வெயிட் பண்ணி நைட் 11:30 தான் நான் டெலிவரி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இதில் 10 சேனல் அவுட்புட் எடுத்துறீங்க, இதில் டால்பி அட்மாஸ் இருக்கா, தயவு செஞ்சு அப்படி கொஸ்டின் போட்டுறாதீங்க. இது டால்பி அட்மாஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஒரு விஷயம்னா டால்பி சப்போர்ட் பண்ணும், டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணும்.
இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.